கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனால் படைக்கப்பட்ட நம் மனித உடல் ஒரு அற்புதம், ஒரு ஆச்சரியம் என்றுதான் நான் சொல்லுவேன். சராசரியாக ஒரு மனிதனின் உடலில் 206 முதல் 208 வரை எலும்புகள் இருக்கின்றன. 30 பில்லியன் செல்கள் மனித உடலில் 10,000த்திற்கும் மேற்பட்ட வேதி வினைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. 636 தசைகள் இருக்கின்றன. 4 மில்லியன் வலியை உணர்கின்ற உணரிகள் நம்முடைய சதையில் இருக்கின்றன. 750 மில்லியன் காற்று பைகள் நம்முடைய நுரையீரல் இருக்கின்றன. இன்னும் 30,000 ஜீன்கள், 90,000 புரோட்டீன்களை மனித உடலில் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதற்கு மேலாக நம் மூளை மிகவும் அதிசயமானது. ஒரு நாளைக்கு குறைந்தது 10,000த்திற்கும் மேற்பட்ட எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதைத்தான் பில் பிரைசன் தன்னுடைய A Short History of Nearly Everything என்னும் ஒரு ஆங்கில புத்தகத்திலே மனிதன் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதே ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம் என்று கூறுகின்றார். மனிதனுடைய உடலில் 6,50,000 மணி நேரங்கள் ட்ரில்லியன் ஆட்டம் செல்கள் ஒன்று கூடி வந்து கொண்டிருக்கின்றன. இதை வைத்துதான் மனிதனுடைய ஆயுட்காலம் ஒரு 74 வருடங்கள் என்று கணக்கெடுக்கிறார். ஆக மனிதனுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது பல வேளைகளிலே நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் மனித உடல் உறுப்பு, அதனுடைய அமைப்புகள் நமக்கு காட்டுகின்றன. மனிதன் என்னும் இந்த சாதாரண படைப்பையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, பின் எப்படி இறைவனை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்? அம்மன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு இறைவன் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாத ஒரு மறையுண்மை. அத்தகைய ஒரு பேருண்மையின் விழாவைத்தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பெருவிழா திரு அவையில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. மூவர் இறைவனின் மறையுண்மையானது திரு அவையின் நைசியா மற்றும் கான்ஸ்டாண்டினோப்பிள் திருச்சங்கங்களிலே விளக்கப்பட்டிருக்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவி என 3 ஆட்களும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவ சுபாவம் கொண்டு இருப்பதால் மூவரும் ஒரே இறைவன்தான் என்னும் நம்முடைய விசுவாச பேருண்மையை வெளிப்படுத்துவதுதான் இந்த பெருவிழா. நாம் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்தவ விசுவாச மறையுண்மைதான் கிறிஸ்துமஸ், திருக்காட்சி பெருவிழா, பெரிய வெள்ளி, ஈஸ்டர், உயிர்ப்பு பெருவிழா என அனைத்து கிறிஸ்தவ பெருவிழாவிற்கும் அடித்தளமாக அமைகின்றது. தூய சிறில் தந்தையாகிய கடவுளை, முதலும் முடிவின்றி இருக்கும் கடவுளை நாம் முழுமையாக காண இயலாத விந்தியில் இருக்கும் சூரியனாகவும், அவர் மகனாகி இயேசுவை அந்த சூரியனிலிருந்து வெளிப்பெறும் வெளிச்சமாகவும், தூய ஆவியானவரை சூரிய வெளிச்சத்திலிருந்து வரும் வெப்பமாக, அதாவது அந்த வெதுப்பான நிலை என விளக்கி கூறுகின்றார். சூரியன் ஒளி, அதாவது வெளிச்சம், வெப்பம் என இந்த 3ம் தந்தை, மகன், தூய ஆவியானவரை புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்காட்டாக அவர் விளக்குகின்றார். திருவிவிலியத்திலே மூவொரு இறைவனை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் மூவொரு இறைவனை பற்றி நேரடியாக எந்த புரிதலும் தரப்படவில்லை. மாறாக மறைமுகமாகவே சில புரிதல்கள் காணப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே தந்தையாகிய கடவுளை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது தந்தையாகிய கடவுள் இரக்கமும் பரிவும் கொண்டவர் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் தம் பிள்ளைகளாய் இஸ்ராயல் மக்கள் மீது அன்பு கொண்டிருப்பதையும் அவர்கள் மீது ஒரு தந்தையாகிய கடவுளாகவும் சித்தரித்து காட்டப்படுகின்றார். விடுதலை பயணம் 4வது அதிகாரம் 22 மற்றும் 23வது இறைவசனங்கள். தந்தையாகிய கடவுள் இஸ்ராயல் மக்களை முதல் மகனாக எண்ணியதை காண்கின்றோம். விடுதலை பயணம் 6வது அதிகாரம் 6 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். இன்னும் எஸ்ஐயா புத்தகத்தில் 63வது அதிகாரம் 16வது இறைவசனத்திலே இஸ்ராயல் மக்கள் யாவே கடவுளை தந்தை என அழைப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக பழைய ஏற்பாட்டிலே தந்தையாகிய கடவுள் அன்பும் இரக்கமும் பரிவும் கொண்ட ஒரு தந்தையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை பற்றி நேரடியாக எந்த குறிப்பும் இல்லாவிட்டாலும்
இயேசுவினுடைய முன் நிழலீடு இருப்பதை பார்க்கின்றோம். அதை 3 நிலைகளிலே பார்க்கின்றோம். ஒன்று, ஆண்டவரின் தூதர். பழைய ஏற்பாட்டில் இயேசு ஆண்டவரின் தூதர் என உருவகப்படுத்தப்படுகின்றார். தொடக்கம் 16வது அதிகாரம் 7 - 30 வரை உள்ள இறை வார்த்தைகள். இரண்டாவதாக, ஆண்டவரின் வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலே இறைவன் உலகை படைத்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இயேசு என உருவகப்படுத்தப்படுகின்றார். திருப்பாடல்கள் 107:20, தொடக்க நூல் 1:1. அதைத்தான் படைப்பின் தொடக்கத்திலேயே இயேசு வார்த்தையாக இருந்தார் என யோவான் நற்செய்தியிலும் நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவதாக, ஆண்டவரின் ஞானம். ஞானம் மனிதனாக உருவாக்கப்படுத்தப்படுகின்றது. அதுவே இறைமகன் இயேசு எனவும் பழைய ஏற்பாட்டிலே கூறப்படுகின்றது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஆக பழைய ஏற்பாட்டிலே இயேசுவின் முன் நிழலீடு ஆண்டவரின் தூதராகவும் ஆண்டவரின் வார்த்தையாகவும் ஆண்டவரின் ஞானமாகவும் சித்தரிக்கப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே தூய ஆவியானவரை பற்றி பார்க்கின்ற பொழுது, தூய ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். படைப்பின் தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் எசையாவை பேச வைத்ததும் ஆண்டவருடைய ஆவிதான். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே இந்த தூய ஆவியின் செயல்களை நாம் மறைமுகமாக பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே தந்தை, மகன், தூய ஆவியாரின் பிரசனம் இருந்ததை இவை நமக்கு தெளிவுபட காட்டுகின்றது. இன்னும் புதிய ஏற்பாட்டிலே மூவொரு இறைவனை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, படைப்பின் தொடக்கத்தில் பிரசனமாயிருந்த இந்த மூவொரு இறைவன் புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களில் இருப்பதை பார்க்கின்றோம். இயேசு திருமுழுக்கு பெற்ற போது மூவொரு இறைவனின் பிரசனம் இருக்கின்றார். மத்திய நற்செய்தி 3வது அதிகாரம் 13வது வசனம். தந்தையாகிய கடவுளின் குரலும் மனித உறவில் இயேசு திருமுழுக்கு பெறுவதையும் தூய ஆவி புறா வடிவில் இறங்கி வருவதையும் இந்த மூவொரு இறைவனின் பிரசனம் நம்முள் வெளிப்படுத்துகின்றது. ஆண்டவரின் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன போதும், இயேசு ஒரு மாற்று பெற்ற போதும், இயேசுவினுடைய அந்த இறுதி உரையின் போதும், இயேசுவினுடைய வார்த்தைகளில் மூவொரு இறைவனுடைய பிரசனம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நிகதேமுவிடம் தனக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். தந்தையிடமிருந்து நான் வந்தேன், தந்தையிடம் நான் திரும்பி செல்வேன், உங்களுக்காக துணையாளராம் தூய ஆவியை அனுப்புவேன், தந்தை, மகன், தூய ஆவியரின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16வது வசனம், யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 11வது வசனம் என இயேசுவினுடைய வார்த்தைகள் அனைத்தும் புதிய ஏற்பாட்டிலே மூவொரு இறைவனின் பிரசன்னத்தை நமக்கு எடுத்து காட்டியது. அன்பார்ந்தவர்களே, மூவொரு இறைவனை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒரு முக்கோண உறவு முறையை நான் பார்க்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவி என்னும் இந்த உறவு, ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவ சுபாவத்தோடு இவர்கள் இந்த முக்கோண உறவு முறையில் ஒரே கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூவொரு இறைவனின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உணர்கின்ற பொழுது, நம்புகின்ற பொழுது, அந்த விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற பொழுது நாமும் இதே உறவு முறையில் வாழ்வதற்கு, ஒற்றுமையோடு இருப்பதற்கு அழைப்பு பெறுகின்றோம். நம்முடைய வாழ்வும் இத்தகைய உறவு முறையோடு தான் இருக்கின்றது. நான் இறைவனோடும், நான் என்னுடைய குடும்பத்தோடும் சமூகத்தோடும் உறவு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய சமூகம் இறைவனோடு உறவு கொண்டிருக்கும். என்னுடைய குடும்பம், என்னுடைய சமூகம் என்னோடு உறவு கொண்டிருக்கும். இறைவன் என்னோடு உறவு கொண்டிருப்பார். என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சமூகத்தில் இருப்பவர்களோடு அவர் உறவு கொண்டிருப்பார். ஆக தந்தை, மகன், தூய ஆவியானவரின் உறவு முறையைப் போல நம்முடைய அன்றாட மனித வாழ்க்கையும் இறைவன், நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய சமூகம் என்னும் ஒரு முக்கோண உறவு முறையிலே இருக்கின்றன. இன்றைக்கு எப்படி தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒரே கடவுள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரே சித்தத்தோடு, ஒரே ஞானத்தோடு, ஒரே வல்லமையோடு, தேவ சுபாவத்தோடு இருக்கிறார்களோ, அதே போல நம்முடைய உறவுகளிடமும் நாம் ஒற்றுமையோடும், அன்போடும், மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு தான் இந்த மூவர் இறைவன் நமக்கு அழைப்பு தருகின்றார். அத்தகைய ஒரு உறவு முறையை நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் உருவாக்குவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அகில உலகமெங்கும் ஆலய மணிகள் 3 முறை ஒலிப்பது கிறிஸ்தவர்களாகிய நாம் தந்தை, மகன், தூய ஆவி என்னும் மூவர் இறைவனிடம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பாகும். ஒவ்வொரு முறையும் திருச்சபையினுடைய திருவழிபாட்டு நிகழ்வுகளில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது தந்தை, மகன், தூய ஆவியானவரை போற்றி புகழ்ந்து நாம் துவங்குகின்றோம், முடிக்கின்றோம். இன்றைக்கு இந்த மூவொரு இறைவன் நாம்
நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனையும் சகோதர சகோதரிகளையும் சார்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது. 2ஆம் வத்திக்கான் சங்க இதழிலே திருச்சபை என்னும் புத்தகத்திலே 51வது எண்ணிலே கிறிஸ்துவில் ஒரே குடும்பமாக இருக்கும் நாம் அனைவரும் ஒவ்வொருவரோடும் இறைவனோடும் இணைந்து அவரை புகழ்ந்து உறவு கொள்ள அழைப்பு தருகின்றது. இன்றைய 2வது வாசகம் மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள் என்று நம்மை அழைக்கின்றது. இன்றைக்கு இந்த மூவர் இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு மாறுபட வேண்டும், நம்முடைய வாழ்வு இறைவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என நம்மை முழுவதுமாக தயாரிப்போம். இந்த முக்கோண உறவு முறையில் இறைவனையும் சகோதர சகோதரிகளையும் சார்ந்து வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.